இந்த சஞ்சிதம்ங்கிறது நாம் எத்தனையோ பிறந்து 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது உலகத்தில். அதில் எந்தெந்த பிரிவுகளில் நாம் என்னென்ன பாபங்கள் செய்தோமோ அதெல்லாம் ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருக்கிறதுக்கு பேர் சஞ்சிதம்னு பேர். ஆகாமிங்கிறது இந்த சரீரம் எடுத்ததுக்கு அப்புறமாக தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய பாபங்களுக்கு பேர் ஆகாமின்னு பேர். பிராரப்தம்ங்கிறது அனுபவிச்சுத்தான் தீர்த்தாகணும், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த கலியுகத்தில் நமக்கு சிந்திக்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவி நம்மளுடைய இருக்கிறாள். அதனால் பశ్చాத்தாபத்தினால நமக்கு முக்தி ஏற்படுறது. அதனால் என்னன்னா நம்மளுடைய சந்தியாவந்தனம்ங்கிறோம், காணாமல் கோணாமல் கண்டு கொடு, அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹாங்கிறோம். அதனால் என்னென்னா 70வது வருஷம் சாந்தானந்த சுவாமிகள் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு அவருடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினாலே மற்றதெல்லாம் எல்லாமே உலகத்தில் மாறக்கூடியது தான். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமமோ இந்த சண்டி ஹோமமோ ஸ்ரீருத்ரமோ மாறவே மாறாது. நம்ம தாத்தா காலத்துலேயும் நமோ பகவதே ருத்ராயா தான், சாவர்ணி சூரியதனயோ தான், விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா தான், ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி தான். நம்ம பேரங்காலத்துலேயும் அதே தான், அது ஒன்றும் மாறாது. மற்றதெல்லாம் வேணால் கொஞ்சம் மாறலாம், இது மாறவே மாறாது. அதனால் மந்திரத்துக்கு வலிமை உண்டு. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனந்து தெய்வத்தம். மந்திரத்துக்கு நான் கட்டுப்படுவேன் என்று பகவானே சொல்லியிருக்கிறார்கள். புவனேஸ்வரி நமோ நமः. சாந்தானந்த குரும் தேவம் சச்சிதானந்த விக்கிரகம் சர்வதா சுப்ரசன்னந்தம் ஹ்யவதூதம் சமாஸ்ரயே. கிருதே து பகவான் சத்யः த்ரேதாயாம் தத்த ஏவ ச த்வாபரே பகவான் வியாசः கலௌ ஸ்ரீசங்கர ஸ்வயம். நாம் அனைவரும் புண்ணிய பாபம் சமமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஜென்மா புண்ணியம் செய்வதற்காகவே கொடுக்கப்பட்டது. அதனால தான் நாம் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்கிறோம். பிரஷ்ன உபனிஷத்தில் உபாபியாமேவ மனுஷ்யலோகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். புண்ணிய பாபம் சமமாக இருக்கும் பொழுது மனித பிறவி கிடைக்கிறது. இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் கூட இந்த பாபம்ங்கிறது நம்மளோட கூட இருக்கு. புண்ணியம் அதிகமாக செஞ்சுருக்கோம், சமமாக இருக்கு, மனித பிறவி கிடச்சுடுத்து. இந்த பாபத்தை சாஸ்திரங்கள் 3 குவியலாக நமக்கு காட்டுகின்றன. அதில் என்னன்னா சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் அப்படின்னு 3 பெயர்கள் சொல்கிறார்கள். இந்த மனித சரீரத்திற்கு சஞ்சித பாபம், ஆகாமி கிருதம் பாபம், பிராரப்தம் பாபம். சஞ்சிதம் அப்படின்னா எத்தனையோ பிறவிகள் எடுத்து தான் ஒரு பசு ஜென்மா கிடச்சி, பசுன்னா பசுமாடு ஜென்மா. பசுமாடு இப்போ நாம் எங்கே பார்த்தாலும் பூஜை பண்ணுறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், தொட்டு மகாலட்சுமின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஜென்மா மனித ஜென்மா. இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தோமேயானால் இந்த சஞ்சிதம்ங்கிறது நாம் எத்தனையோ பிறந்து 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது உலகத்தில். அதில் எந்தெந்த பிரிவுகளில் நாம் என்னென்ன பாபங்கள் செய்தோமோ அதெல்லாம் ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருக்கிறதுக்கு பேர் சஞ்சிதம்னு பேர். ஆகாமிங்கிறது இந்த சரீரம் எடுத்ததுக்கு அப்புறமாக
தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய பாபங்களுக்கு பேர் ஆகாமின்னு பேர். பிராரப்தம்ங்கிறது அனுபவிச்சுத்தான் தீர்த்தாகணும், யாராக இருந்தாலும் சரி. எது போகே நைவ க்ஷீயத்தே கர்மா தத்து பிராரப்தம். நாம் வழக்கத்தில் என்ன சொல்கிறோன்னா, உன்னை கல்யாணம் பண்ணது என் பிராரப்தங்கிறோம். அப்படிலாம் இல்லை. பிராரப்தம்ங்கிற சொல்லு என்ன அப்படின்னா, எது நாம் அனுபவித்து தீக்கணும்னு தீர்மானம் செய்து பகவான் நமக்கு இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறாரோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது, யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம். என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேதத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய ஜோதிஷம், சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், இப்படியெல்லாம் சொல்லி வேதத்துக்கு ஒரு 6 அங்கங்களை நமக்கு கொடுத்து, அதில் ஜோதிஷத்தை நமக்கு பிரதானமாக வைத்து, அந்தந்த காலத்தில் நாம் ஒவ்வொருவருக்குமே 16 விதமான சம்ஸ்காரம், பூலோகத்தில் பிறந்த அனைவருக்கும் 16 சம்ஸ்காரம் கண்டிப்பாக உண்டு. அதில் வேதம் படிக்க தகுதியுடையவர்கள் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட பொழுது அவர்களுக்கு 48 சம்ஸ்காரங்களும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறார்கள் மகரிஷிகள். அப்போ இந்த அனுபவிச்சு தான் இந்த பாவத்தை நாம் தீக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் மருந்து வேணுமே அப்படின்னா, அப்போ தான் இந்த புராணங்கள், இந்த மாதிரி ஹோமங்கள், பிராயஷ்சித்த கர்மாக்கள், இதெல்லாம் மகரிஷி கூட்டங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டது. அதில் பூஜனீயவ் விசேஷேன கலவ் சண்டி விநாயகவ். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்க, நாங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்ததுனால எங்களுக்கு வாங்க போங்கன்னு வந்துடும். அதனால் என்ன அப்படின்னா, இன்னும் சில பேர் பார்த்தோம்னா, ஒரு பிரயாணத்துக்கு போனோம்னாக்க ஒரு தேங்காயை எடுத்து ஏதோ ஒரு பிள்ளையார் கோவிலில் உடச்சுட்டு தான் கிளம்புவார்கள். இதெல்லாம் ஒரு பிராயஷ்சித்த கர்மாக்களில் தான் இதெல்லாம் சேர்றது. நான் ஊருக்கு நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு. அதனால் உங்களுக்கு என்னன்னா, இதில் இந்த கலியுகத்தில் நமக்கு பலவிதமான பயங்கள், மன வருத்தங்கள், மெய் வருத்தங்கள், உறவு நலனின் சீர்கேடுகள், இது அத்தனையும் இந்த யுகத்தில் இருக்கும். இதெல்லாம் போகணுங்கிறதுக்கு என்னப்பா வழிபாடுன்னா, 2 வழிபாடு தான். ஒன்று மகாகணபதி வழிபாடு, மற்றொன்று சண்டிகா வழிபாடு. இந்த சண்டிகா பரமேஸ்வரிங்கிறவே ஆதி மகாகாளி, ஆதி மகாலட்சுமி, ஆதி மகா சரஸ்வதியாக ரகசியத்திரயத்தில் நாமெல்லாம் படித்து பார்த்தோமேயானால் அது புரியும். நர்மதா பதிப்பகம், ராமகிருஷ்ணா மடம் எல்லாத்துலேயும் தமிழ் அர்த்தத்தோடு இந்த தேவி மகாத்மியம் இருக்குது. இதில் ஆதி மகாகாளி, ஆதி மகாலட்சுமி, ஆதி மகா சரஸ்வதி. நாம் யாருக்கா கோவப்பட்டு ஒரு குழந்தை கத்திட்டுனா காளி மாதிரி கத்துறது, பிடாரி மாதிரி கத்துறதுங்கிறோம். பீடாம் ஹரதீதி பிடாரி. நம்மள்கிட்ட இருக்கிற பீடையெல்லாம் போக்கக்கூடியவ பிடாரி. காளி அப்படின்னா பத்ரம் கலயதி இதி பத்ர காளி, மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவள் தான் நமக்கு தைரிய, வீரிய, பராக்கிரம, சக்தி, புத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள். அந்த லக்ஷ்மி நம்மள்கிட்ட வந்தாச்சுன்னா அதை பாதுகாக்கக்கூடிய சக்தியையும் காளி தேவி தான் நமக்கு கொடுத்தாகணும். இதுக்கு மேலே சரஸ்வதி தேவி அவன் பிரம்மஞானத்தை அடைவதற்காக உங்களுக்கு காயத்ரி ஜபம் 4 வர்ணத்துக்கும் இருக்குது. பகவான் கீதையில் என்ன சொல்லியிருக்கார்? சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷா. அரச, அந்தன, வைசிய, வேளாளங்கிற சமுதாயத்தை அவரவர்கள் குணத்திற்கு தக்கவாறும் அவரவர்கள் வேலைகளுக்கு தக்கவாறும்
என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்ட்டு. அப்போ அதில் நாம் எடுத்தோமே ஆனால் அதை பிரமாணமாக வச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம தயானந்த சுவாமிகள், சின்மயானந்த சுவாமிகள்லாம் எல்லாருக்கும் மந்திரங்களை சொல்லி கொடுக்குறார்கள். அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாருமே புராணோக்த கர்மாவுக்கு அதிகாரம் உடையவர்கள் தான். புராணோக்த கர்மால தான் இந்த சண்டி ஹோமம்ங்கிறது வருது. இதில் 13 அத்தியாயங்கள். 13 அத்தியாயங்களும் உங்களுக்கு முதல் அத்தியாயம் ஆதி மகாகாளி, 2, 3, 4வது அத்தியாயம் ஆதி மகாலட்சுமி. அதுக்கு மேலே நமக்கு புத்தி சக்தி நன்னா இருக்கணும், திருடமாக இருக்கணும், ஞாபக சக்தி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நமக்கு சரஸ்வதிக்கு தான் 9 அத்தியாயம் வைத்திருக்கிறார்கள். இந்த சரஸ்வதி கட்டாட்சம் நிரம்ப இருந்தால் தான் நமக்கு அந்த லக்ஷ்மியை கரெக்டான இடத்துல நாம் செலவழித்து நல்ல காரியங்களை பண்ணி ஊர் பூரா நல்லா இருக்கணும்னு பூர்த்த தர்மம், எல்லா தர்மமும் நம்ம செய்ய முடியும். உங்களுக்கு இப்போ எல்லா தர்மமும் நம்ம பார்த்தோமே ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷீணிச்சு தான் வந்து கொண்டு இருக்கிறது. 6 விஷயம் உலகத்தில் நன்று நடக்கிறது நம்ம அனைவருக்கும் புரியும். தாத்தா தரித்ரா, கிருபணோதநாட்யா, பாபி சிராயு, சுகிருதி கதாயு, ராஜா குலீனா, சுகுலீன சேவியா, கலவு யுகே ஷட்குணமாஸ்ரயந்தி. இந்த கலியுகத்தில் 6 காரியங்கள் நடைபெறும். என்னப்பா? கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது. தாத்தா தரித்ரஹா, கிருபணோதநாட்யா. ஒரு கருமி கெஞ்சனா இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட கோடி கோடியா ஐஸ்வர்யம் சேரும். புரியுறதா உங்களுக்கு? கிருபணோதநாட்யா, பாபி சிராயு. பாபம் பண்ணினான்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் வாழ்வான். சுகிருதி கதாயு, நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் சீக்கிரம் போயிடுவான். சுகிருதி கதாயு, ராஜா குலீனஹா. எந்த குலம் நமக்கு சேவகனாக இருக்கணுமோ அந்த குலம் ராஜாவாக இருக்கும். எந்த சுகுலீன சேவியா, எந்த குலம் உயர்ந்த குலம்ங்கிறமோ அவன்லாம் கையை கட்டிட்டு சார் சார் வணக்கம் போட்டுட்டே இருப்பான். அதனால் இது அத்தனையும் கலவு யுகே ஷட்குணம் ஆஸ்ரயந்தி. ஆனால் இத்தனை பாபங்கள் நாம் தெரிஞ்சு பண்ணினாலும் கலிங்கிறது ரொம்ப சாதுவான யுகம். ஏன்னா பின்பு நாம் மனசு வருத்தப்பட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளே ஒருத்தர் 2 அடி அடிச்சு விட்றோம். அதுக்கப்புறம் குழந்தைய நாம் அடிச்சுட்டோமேன்னு சாயந்தரம் வருத்தப்பட்டால் கூட பகவான் நம்மளை மன்னிச்சுடுறாரு. சாஸ்திரம் எழுதியிருக்கு, பஷ்சாத்தாபேன விமுக்தி அப்படின்னு. ஏன்னா இந்த கலியுகத்தில் நமக்கு சிந்திக்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவி நம்மளுடைய இருக்கிறாள். அதனால் பஷ்சாத்தாபத்தினால நமக்கு முக்தி ஏற்படுறது. அதனால் என்னன்னா நம்மளுடைய சந்தியாவந்தனம்ங்கிறோம், காணாமல் கோணாமல் கண்டு கொடு. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹாங்கிறோம். அச்சுதானந்த கோவிந்த எங்கேயோ வருது, எங்கே வருது சொல்லுங்க யாராவது? அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாக. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தான் வருது. அச்சுதானந்தான்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு ரோகமே வராது. அந்த ரோகம் வந்தாலும் என்னால் காப்பாற்றப்படுங்கிறான். ஒரு நாளைக்கு நாம் சந்தியாவந்தனம், மாத்தியான்மிகம், சாயந்தர சந்தியாவந்தனம் எத்தனை திருப்பி அச்சுதாயனமாக பண்ணுறோம் கணக்கு பண்ணுங்க. அதனால் அந்த இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் பண்ணுறதுக்காக தான் நம்ம சரீரம் கொடுத்துருக்கு. இது அனைவரும் சேர்ந்து பண்ணக்கூடிய காரியங்களில் புராணோக்த கர்மாவாக மகரிஷிகள் தொன்று தொட்டு மகரிஷிகளால் கையாளப்பட்டு கிருதயுக ஜெகத்குரு சத்யதேவர், திரேதாயுக ஜெகத்குரு தத்தாத்ரேயர், துவாபர யுக ஜெகத்குரு வேதவியாசர்,
கலியுக ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத்பாதர்கள் அனைவருமே நமக்கு இதெல்லாம் நாம் நன்றாக செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக சாமானியர்கள் முதல் பெரிய பிரம்மஞானி வரை அனுசந்தானம் செய்யக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் புஸ்தகங்களை எல்லாம் நமக்காக கொடுத்து அருளி இருக்கிறார்கள். அப்போ நாமெல்லாம் புண்ணியசாலிகளா இல்லையான்னு நமக்குள்ளேயே நாம் கேட்டு பார்க்கணும். இதில் 13 அத்தியாய ஹோமம் தினமும் 9 நாட்களுக்கு இங்கே இதே மாதிரி தான் நடக்கும். கடைசியில் 10ஆவது நாள் 4ஆம் தேதி அன்றைக்கி 3ஆம் தேதி அன்றைக்கி மாத்திரம் கார்த்தால ஹோமம் நடக்கிறது. சாயந்தர கிரகணங்கிறதுனால 3ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால ஹோமம், இங்கே சாயந்தர கிரகண ஜபங்கள்லாம் இருக்குது, எல்லாரும் பண்ணிக்கலாம். 4ஆம் தேதி அன்றைக்கி சாயந்தரம் இதே சமயத்தில் இங்கே மகா பூர்ணாகுதி நடைபெறும். இது அத்தனையுமே தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா. மீமாம்சா பரிபாஷையில் சொல்லும் பொழுது தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா, தேவதையை உத்தேசித்து நாம் திரவியங்களை சமர்ப்பணம் செய்வது தான் யாகம் இருக்கார். அதனால் நம்மளால் முடிஞ்ச திரவியங்கள் எல்லாம் ஹோமம் பண்ணணும். அதற்காகத்தான் அனைத்து குருமார்களும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஷரீரத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் இந்த மாதிரி செய்ய வைத்திருக்கிறார்கள். இது சமஷ்டியான ஒரு புண்ணிய கர்மா. இது சமஷ்டியான புண்ணிய கர்மா. எல்லார்ட்டேந்தும் நாம் உங்களுக்கு திரவியங்களாகவும் பொருட்களாகவும் பணங்களாகவும் வாங்கி இந்த கர்மாக்களை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறோம். 1956ஆம் ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகள் இந்த மாதிரி ஹோமங்கள் நிறையா செய்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி செய்த பெரியவர்கள்லாம் பார்த்து தான் அவர் ஆரம்பித்தார். ஆனால் என்றைக்குமே அவரவர்களுக்கு அப்பா ஒஸ்தி, குரு ஒஸ்தி. அது மாதிரி என் குருநாதர் தான் எனக்கு வழிகாட்டியவர். அவர் 56லேருந்து என்ன பண்ணினாரோ அதை நீ வெளியில் போய் மக்களுக்காக பண்ணுன்னு தான் என்கிட்ட உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால் அவர் பண்ணினது தான் எனக்கு தெரியும். அதனால் என்ன 70வது வருஷம் சாந்தானந்த சுவாமிகள் இந்த இடத்துக்கு வந்திருக்கார். உங்களுக்கு அவருடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினாலே மற்றதெல்லாம் எல்லாமே உலகத்தில் மாறக்கூடியது தான். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமமோ இந்த சண்டி ஹோமமோ ஸ்ரீருத்ரமோ மாறவே மாறாது. நம்ம தாத்தா காலத்துலேயும் நமோ பகவதே ருத்ராயா தான், சாவர்ணி சூரியதனயோ தான், விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா தான், ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி தான். நம்ம பேரங்காலத்துலேயும் அதே தான். அது ஒன்றும் மாறாது. மற்றதெல்லாம் வேணால் கொஞ்சம் மாறலாம், இது மாறவே மாறாது. அதனால் மந்திரத்துக்கு வலிமை உண்டு. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனந்து தெய்வத்தம். மந்திரத்துக்கு நான் கட்டுப்படுவேன் என்று பகவானே சொல்லியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து ஹோமங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்.